என் மாயாண்டி காவல் காத்து வருகின்ற போது அந்த கொட்டாரக்கரை சீமையிலே அங்க என்ன நடக்குது தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை ஒளியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் 3 மழை ஒளியும், வருடம் 3 பூவிளையும், தேனறிந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கீரிகளும் பாம்புகளும் அங்க கீர்த்தனைகள் செய்திடுமா, பசுக்களும் புலிகளும், பசுக்களும் புலிகளும் ஓர் படித்துறையில் நீராடும். ஒரு படித்துறையில் அங்க கட்டும் ஒரு களமரம், கதிர் உலக்கு நெல் விளக்கு, பருவத்தாலே அறுத்துவரும் அங்க மருதாளும் பகிராகோ, அறுத்து வந்த தாளதில ஐகடந்தை கூடுகட்டும், அங்க வயலெல்லாம் நெல் விளையும், வரப்பு எல்லாம் பழுத்துதேரும், சோறு கொண்டு மடை திறப்பார், சொரணம் கொண்டு நெல் விதைப்பார், மாடு கட்டி போரடித்தார், மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தார், குவியாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும், யானை கட்டி போரடிக்கும், அழகு நந்தம் போனல் உறவி அழகு நந்தம் போற ஓட் ஓட் ஓட். அங்க நந்தம் போனல் ஊரதில மாடு கட்டி ஓரடைத்தாள், மாளாது சென்னல் என்று ஆமா சுவாமி, குதிரை கட்டி ஓரடைத்தாள், குவியாது சென்னல் என்று யானை கட்டி ஓரடிக்கும் அழகு திருநாடு. அதுதான் அழகு திருநாடாம, அதுதான் என்ன நாடு? நந்தம்புணல் ஊரு. ஆமா, அப்பேற்பட்ட நந்தம்புணல் ஊரதிலே என்னம்மா கட்டத்தேரு 1000, நெட்டத்தேரு 1000, பிள்ளை தேரு 1000, ராமர் தேரு 1000, வன்னியர் தேரு 1000, ஆசியர் தேரு 1000, 5000 தெரு நிறைய, அதுல ஒரு தெருவதுதான் உளையனோட தெருவது. நந்தம்புணல் ஊருளே கட்டத்தெரு 1000, நெட்டத்தெரு 1000, ஆமா, பிள்ளை தெரு 1000, ராமனர் தெரு 1000, வன்னியர் தெரு 1000, வசியர் தெரு 1000, சரி, இப்படி 5000 தெரு நிறைந்த அதிலே ஒரு தெருவதுதான். அதுதான் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் தெரு. காளி பெரும்புளையன் தெரு. அப்பேற்பட்ட பெரும்புளையன் தெருவதிலே என்னாச்சு? அங்க மாந்திரவாதி காளி பெரும்புளையன், ஆமா சுவாமி, 300 புலையணியும், மூத்ததொரு பெரும்புளையன் 400 புலையணியும், நாட்டாமை பெரும்புளையன் 500 புலையணிலும், அண்ணாவி பெரும்புளையன் 600 புலையணிலும், அதிகார பெரும்புளையன் 700 புலையணிலும், 700 புலையணிலும், எஜமாங்காளி பெரும்புளையன். அங்க அப்பேர்
அப்பேற்பட்ட பெரும்புளைய 300 புலையணிலும் மூத்ததோர் பெரும்புளையன். பெரும்புலையன். 400 புலையணிலும் நாட்டாமை பெரும்புளையன். ஆமா. 500 புலையனுக்கு அண்ணாவி பெரும்புளையன் அவன்தான். அவன்தானா? 700 புலையனிலும் எஜமான் காளி பெரும்புளையன். பெரும்புலையன் பெரும்புலையன். அந்த மாந்திரவாதி காளி பெரும்புளையன். என்ன சுவாமி? அவன் அஞ்சனா மையு உண்டு, ஆரோட்ட சிமுழு உண்டு, குத்தி எடு மையு உண்டு, குண்டு மைய சிமுழு உண்டு, பறக்கு மைய சிமுழு உண்டு, பாதாள மையு உண்டு. எப்பேர் வெட்ட மையோடு வாழ்ந்து வரும் பெரும்புளையன். அம்மி தட்டி பறக்க 500 காதவடி, சொலவு தட்டி பறக்கவை, சொலவு தட்டி பறக்க அவ 90 காதவடி. வானத்தையும் மணலை அள்ளி அந்த நல்ல கயரதில நாகத்தையும் நாகத்தையும் வரவழைப்பா. சுவாமி அப்பேற்பட்ட பெரும்புளையன். அஞ்சனா மையும் உண்டு, ஆரோட்ட சிமுளும் உண்டு. சிமுளு மை எல்லாம் உண்டு. குட்டி ஏடு மையும் உண்டு, குண்டு மை சிமுளும் உண்டு. பறக்கு மை சிமுளும் உண்டு, பாதாள மையும் உண்டு. அப்பேற்பட்ட மை மாந்திரத்தோடு பெரும்புளையன் என்ன செய்வான்? அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவெளி. 500 காதவெளி. சொலவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவெளி. அது மட்டுமா, வானத்தையே வில்லாக வளைப்பான். மணலை அள்ளி கயிறாக திரிப்பான். கருநாகத்தை வரவழைத்து அந்த கயிறு வழியா இறங்க செய்வான். அப்படியே இறங்க செய்வான். புல்லாத மனுஷன். அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புளையன் என்ன செய்தான்? அவன் என்ன செய்வான் தெரியுமா? அங்கே மாந்திரவாதி பெரும்புளையன், மாந்திரவாதி பெரும்புளையன் நந்தம் புனல் ஊரதில கையோடு சிமுளோடு வாழ்ந்து வரும் நாளையில வாழாத பெண்களை வாழ வைப்பான் கணவனோடு. வாழ்ந்து வரும் பெண்களை வாழாமல் வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்குத்தான் வீட்டுக்குள்ள அறைக்குள்ள இருப்பவளை அம்பலத்தில் ஆட்டிவை, அம்பலத்தில் இருப்பவளை அறைக்குள்ள ஆட்டிவை. இப்பேற்பட்ட பெரும்புளையன் வையகத்தில் வல்லவனா வல்லவனா. அவன் மாந்திரத்தில் கொள்ளாதவன் அப்படி வாழ்ந்து வரும் நாளையில நந்த புனல் ஊரதிலே மாந்திரவாதி பெரும்புளையன் வாழாத பெண்களை கணவனோடு வாழ வைப்பான். வாழ்ந்து வரக்கூடிய பெண்களை வாழாமல் ஆக்கி விடுவான். புல்லாத மனுஷன்.
வாழாத பெண்களை கணவனோடு வாழ வைப்பான். ஆமா வாழ்ந்து வரக்கூடிய பெண்களை வாழாமலும் ஆக்கி விடுவான். அப்படி சேர்ந்து வாழும் பெண்களை சேராமல் ஆக்கி விடுவான். கணவனோடு சேராத பெண்களை மையோடு சேர்ந்து வாழ வைப்பான். பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷன். அறைக்குள் இருப்பவளை அம்பலத்தில் ஆட்டி வைப்பான். ஆட வச்சிரும் அம்பலத்தில் நிற்பவளை அறைக்குள்ளே ஆட்டி வைப்பான். ஆமா அது மட்டுமா, வேற என்ன செய்வான்? வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு அழைப்பான். சரி வீதியிலே நிற்பவளை வீட்டுக்குள்ளே அடக்கி வைப்பான். அடைக்கிறோமா இது எல்லாம் மை பண்ணுத வேலை. ஆமா எல்லாமே கைத்தொழில் மைத்தட. இப்ப உள்ள காலத்துல கட்டின பொண்டாட்டியே அடக்க முடியலையே. அப்பா கெட்டின மனைவியே நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்கங்க? ஓடா போயிட்டு வந்துருவா. ஆமா அவள ஒரு வார்த்தை பேச முடியாது. அப்ப இந்த மாந்திரவாதி அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி அடக்க முடியும்? இப்ப நம்மளே நம்ம போய் மை வாங்கிட்டு வந்தா தான் வீட்டுல உள்ள ஆளை மடக்கலாம். மை மாந்திரத்தோடு இத்தனை வேலையும் செய்தான். மை மாந்திரத்தோடு அவன் இப்ப வேலை செய்வான். சரி ஆனா பின்னாடி அந்த மை மாந்திரத்தாலே அவனுக்கு அழிவு வரக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆமா அது வரும் வரும் அது பிறகு வரும். இந்த சிறப்பான நேரத்திலே சரி பாடும் நாம் புலமையெல்லாம் அப்பேர் பெற்ற பெரும்புளைய வையகத்தில் வல்லவன் மாந்திரத்தில் பொல்லாதவன். ஆமா அப்பேர் பெற்ற மாந்திரவாதி காளி பெரும்புளையனோ சரி அவனுடைய மனைவி புலக்கொடி. புலக்கொடி அம்மா மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மனைவி புலக்கொடி. புலக்கொடி புலக்கொடி அவதான் புலச்சு. அந்த காளி பெரும்புளையனும் புலக்கொடி பெண்கொடியானவளோ என்ன செய்தா? அவர்கள் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்துவார. கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்துவார. நல்ல மனமும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்துவார. அவன் அகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே வாழ்ந்துவார. அவர் வீணையும் நாதம் போலே மாந்திரவாதி பெரும்புளைய புலக்கொடி வெண்ணவளோ அவர் விருப்பமுடன் வாழ்ந்துவார். அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்துவார். அவர் ஒற்றுமையா வாழ்ந்துவார். அப்படி வாழ்ந்து வரும் நாளையில நந்த மூணல் உறதியிலே மாந்திரவாதி பெரும்புளைய மனைவி புலக்கோடி பெண்கொடி அவர்கள் இரு பேர்களுக்கும் அங்க ஏழரையா கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையா அங்கடம் சுத்தி கட்டும் மாளிகையா அங்க மண்டபங்கள் மடப்பொழியா காவலர்கள் களஞ்சிய போன்றவியல் அங்க ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மெத்தை வீடு இருக்கு அங்க பொண்ணு இருக்கு பொருள் சொத்து இருக்கு சுகம் இருக்கு அங்க என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய அங்க எங்கும் பிள்ளை ஒண்ணு இல்ல. அங்கே நந்தம்பூனல் ஊரதில ஆந்திரவாதி பெரும்புளையனும் மனைவி புலக்கொடியும் ஆமா கணவனும் மனைவியும் கண்ணியமா வாழ்ந்து வராங்க. 2 பேரும் வாழ்ந்து வராங்க. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றார். வாரார்களே கணவன் மனைவினா அப்படிலாம் இருக்கணும். ஒற்றுமையா அப்படி இணைஞ்சிருக்கணும். கணவன் சொல்ல மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இல்லன்னு வை ஒண்ணு தண்ணிக்கு இழுக்கும்
சரி. ஒண்ணு எங்களுக்கும் விட்டைகளுக்கும் வேற எப்படி போய் கரை சேர முடியும்? ஒரு பக்கமே சேராது கரை முடியாது. ஆமா. அதனால் நந்தமோனல் ஊரிலே மாந்திரவாதி காளி பெரும்பிள்ளையனோ மனைவி புலக்கொடியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாழ்ந்து வரும்போது ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு. ஆமா. மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு. ஆமா சுவாமி. சொத்து சுகங்கள் ஏராளமா இருந்தாலும் சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. அப்ப ஒரு குழந்தை இல்லாம பெருங்கவலைப்படுறாங்களா? என்னதான் செல்வங்கள் 16 இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து சம்பாத்தியம் இருந்தாலும் கல்யாணம் புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்களை வாழ்த்துவாங்க பாருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுக. அப்ப 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் செல்வங்கள் 16 இருந்தாலும் வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம், அது என்ன செல்வம்? நம்ம ஆர்வ செல்வம். ஆமா, அவன் மட்டும் தான் வாய் திறந்து பேசுவான். அப்படியா? ஆமா. கனியிலே சிறந்த கனி என்ன கனினே? மாதுளை கனியா? அவன் மதினி கனிங்க. அவன் நினப்பு புள்ள அங்கத்தான் இருக்கு. ஆமா, வீட்டுக்காரட்டு சொல்லுவேன். விளக்கமா போனோன்னு. அதாவது அவன் கொடைக்கு கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டாலேதான். ஆமா. ஒரு கொடைக்கு கொழுந்தியா கணிங்க, ஒரு கொடைக்கு மதினி கணிங்க. ஆமா. அவன் ஒரு பொண்டாட்டிய கட்டினா உரியலையாவது வாங்கி சாப்பிடுவான். 2 பொண்டாட்டி கட்டணும்னு நினைச்சாம்னா மோட்ல கைத்த தான் போடணும். கைத்த போட்டு நிக்க வேண்டியதான். என்ன நீ போட வேண்டாம், நீ போட வச்சிருவா 2 பேரும். நீ வீட்டுல சும்மா மட்டும் இருந்தா போதும். கைத்த அவளே படுத்து வைக்கிடுவா. என்னைக்குமே 2 பொண்டாட்டி கட்டணும்னு ஆசைப்படாத. அதுக்கு பெரிய ஒரு கதையே இருக்கு. இப்ப அந்த கதையை சொல்ல நேரம் இல்ல. ஏன்னா அம்மா அப்ப பிறக்கணும் பாருங்க. அதனால அந்த கதையை அடுத்த வருஷம் சொல்லுவோம். சரி. அப்ப செல்வங்கள் 16 இருந்தாலும் வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம், அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். என்னதான் ஏக்கர் கணக்குல நிலம் பொருள் இருந்தாலும் சரி, அந்த பொன் பொருள் அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாத. பீரோல் நிறைய கட்டுக்கட்டா பணம் இருந்தாலும் பணங்காசு அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாத. ஒரு நாளும் கூப்பிடாது. ஆமா. அப்ப வாய் திறந்து அம்மா அப்பான்னு அழைக்கணும் கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன? அதுதான் பிள்ளை செல்வம். மதலைக்கனி. அப்பேற்பட்ட ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லாமல் ஆந்திரவாதி காளி பெரும்பிள்ளையன் மனைவி புலக்கொடி பெண்கொடியானவள் அவ எப்படி கவலை கொண்டிருக்கின்றார்? ஆந்திரவாதி பெரும்புளைய மாந்திரவாதி பெரும்புளைய மனைவி புலக்கொடி பெண்கொடிக்கு அவ பிள்ளை இல்லா கவலையது பெரும் கவலை அதிகம் கொண்டார். மதலை இல்லா கவலையது மனக்கவலை அதிகம் கொண்டார். அவ குழந்தை இல்லா கவலையது கொடுக்கவலை அதிகம் கொண்டார். அவ கொடுக்கவலை அதிகம் கொண்டார். அந்த புலக்கோடி பெண்கொடியா பெரும்புளையன் இடம் அதில எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்ந்த பிராணனாதா இந்த நந்தம்பூணல் ஊரதில நாவல் 2 பேர்களுக்கும் ஏன் மன்னா பிள்ளை இல்லை? நான் என்ன பாவம் செய்தேனையா? நான் என்ன பாவம் செய்தேனையா? எனக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. இதுவரைக்கும் சுவாமி எங்கனவா ராஜமன்னா இந்த நந்தம்பூணல் ஊரதில நான்
குலக்கோடி பெண்ணவளோ ஒத்தை நானும் குறைத்தேனா நான் புறமரக்கா அளந்தேனா வட்டர நெல்லதில நான் மதரத்தானே கலந்தேனா நான் ஓட்ட நாளி மறக்க ஓட்டளந்த தோசை உண்ட ஆவை நானும் அடித்தேனா அந்த நரை ஏசினேனா என்ன மலடி நல்ல மலடி மக்கள் எல்லாம் பேசுவாங்கோ இருசி நல்ல மலடி என்று எனத்தார்கள் எனத்தார்கள் யாரு யாரு ஏ மன்னாதி மன்னவர் மகுடமூடி ராஜமன்னா இந்த குலக்கோடி பெண்கொடிக்கு இந்த நந்தமூனல் ஊரதில எனக்கு மழை பெய்த முற்றத்திலே அங்க மண்ணளைய பிள்ளை இல்லை என் மண்ணளைந்த கையால யாம் அடிபிடிக்க மைந்தனில்லை ஐயா நர கொடுத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்லை உர கொடுத்து தண்ணீரில எனக்கு போதி வைக்க பிள்ளை இல்லை நான் கறிக்கரைக்கும் தேங்காய் கறிக்கரைக்கும் தேங்காய்